ஸோ ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறமா டாஸ்மார்க் மூடப்பட்டது. ஸோ அது என்ன டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். மோடி அவர்கள் 7 ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கணும், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இது போன ஆட்சி இதெல்லாம் நடக்கலையா? டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்கிட்டேன் பண்ணியிருக்காங்க. 400 500 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த இது பெருசு அது கம்மி அப்படின்னு சொல்லலை, என்னென்ன இருக்குதுங்கிறத எக்ஸைட்டாக நான் சொல்கிறேன். டாஸ்மார்க்கு எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எதன் அடிப்படையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பப்ளிக் அதிகமாக இருக்கிற இடம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் வழிபாட்டு தலங்கள், கோயில், சர்ச், மசூதிஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல், காலேஜஸ், இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் 500 மீட்டர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு டாஸ்மார்க் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்து டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ண வேணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஹாப்பி நியூஸ் தான் எல்லாருக்கும். யார் யார் வீட்டில் குடிச்சிட்டு ஒவ்வொருத்தங்க கையில் அடி வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ். இனிமேல் டாஸ்மார்க் பார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க குடிக்கிறது படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா இப்போதைக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கவங்க மேபி போய் குடிக்கலாம். கொஞ்சம் அடிக்ஷனில் இருக்கவங்க அந்த கம்மி பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் பேசிக்காக சொல்ல வரேன். ஓகே, ஃபுல்லாக ஏன் க்ளோஸ் பண்ணல, எல்லா மாதிரியும் மூட வேண்டியதுன்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா நம்ம நாட்டில் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ முக்கியமான நாட்டில் நம்ம நாடும் ஒன்று தான். பார் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நாடு இருக்குன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த நாடும் இல்லை. ஸோ இருக்கலாமான்னு கேட்டால் மேபி வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிற நாட்டில் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும் இதெல்லாம். ஸோ நம்ம நாடும் ரொம்ப பாப்புலேஷன் நம்பர் 1. ஸோ இதை ஃபுல்லாக தடுக்கிறது முடியாது, கொஞ்சமாக வேணால் குறைக்கலாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த விஷயம் முடிஞ்சிடுச்சா, ஹாப்பியாக டாஸ்மார்க் அந்த 712 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குடிமகன்களுக்கும் மக்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு மோடி அவர்கள் பிஎம் மோடி அவர்கள் வந்துட்டு 7 ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கோல்டு வந்துட்டு சேவ் பண்ணுங்கள், இல்லை கோல்டு வந்து சேவ் வாங்க வேணாம், சில்வர்ஸ் வாங்க வேண்டாம் இப்போதைக்கு 1 இயருக்கு. மோஸ்ட்டாக வந்து வெளிநாட்டில் போகிற ட்ராவல்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், இப்போதைக்கு வெளிநாட்டில் ட்ராவல் எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா டொமஸ்டிக்கில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கிங் ஆயிலுக்கு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க, யாரும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க சொல்லியிருக்காரு. சில்வர்ஸ் கம்மியாக வாங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க 1 இயருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபார்மிங்கில் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத நேச்சுரலாக ஃபார்மிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், ஈரான் இஸ்ரேல் போர். அங்கே நடக்கிற ஈரான் இஸ்ரேல் போரில் எதுக்கு நம்ம தலை போட்டு உருட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2 கண்ட்ரி இருக்கா, 3வது கண்ட்ரி யூஎஸ்ஏ இருக்கா. ஸோ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டையில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யுனைடெட் ஸ்டேட்டு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா பீஸ் டீல்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து, இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க, நீ இதெல்லாம் பண்ணுனா நம்ம பீஸாக முடிச்சுக்கலாம் ஃபைட் இல்லாமல் அப்படின்ட்டு. அதை பாகிஸ்தான் தான் ஒரு இன்டர்மீடியட்டாக இப்போதைக்கு இருக்கேன். இவங்க யூஎஸ்ஏ டீல் பேப்பர் க்ரியேட் பண்ணிட்டு இந்த டீல் அவங்களுக்கு ஓகேவா கொண்டு போய் கேட்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் கொண்டு போய் ஈரான் கிட்ட கொடுத்தா ஈரான் இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எங்களுக்கு என்ன இருக்குது, இந்த டீலுக்கெல்லாம் ஓகே கிடையாது, இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. பாகிஸ்தான் வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த டீல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ பீஸ் டீலிங் கேன்சல் ஆனதுனால தான், இந்த வார் முடியாத ஒரே காரணத்தினால தான் இன்னும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணுங்கள், இந்த வார் இப்போதைக்கு முடிகிறது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, வார் முடியல, அது அவங்க பிரச்சனை. நமக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மசி என்னன்ட்டு. அங்கே தான் க்ரூட் ஆயில் வருது. க்ரூட் ஆயில் இல்லைன்னா நமக்கு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் பண்ணுறது வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் வேலை டிமாண்ட் ஏறிடும். காசு ஜாஸ்தியாக கொடுத்தா தான் வாங்க முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நமக்கு கிடைக்காது. அது வாங்கிடணும் எடுக்கணும்னா என்ன தேவைன்னா டாலர்ஸில் தான் நம்ம வாங்க முடியும். க்ரூட் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்மளோட இந்தியன் மணியில், நம்ம இந்தியன் மணியை டாலர்ஸில் மாற்றி தான் அவங்க வாங்க முடியும். ஸோ டாலர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா முக்கியமான டைமில் நமக்கு முக்கியமான திங்ஸ் வாங்க முடியும். இப்போ தேவையில்லாமல் இப்போதைக்கு இந்த எமர்ஜென்சி டைமில் தேவையில்லாத கோல்டு சேமிக்கிறதோ இல்லை மோஸ்ட்டாக வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணாமல் ஓன் வெஹிக்கிள் போட்டுருது. இது எல்லாமே நம்ம ஃபியூவல் கன்சப்ஷனும் இல்லை டீசல் கன்சப்ஷனும் இருக்கும்போது அங்கே இப்போ ஸ்டாக் வாங்குறதுக்கு அவங்க வந்து டாலர்ஸில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இங்கே கம்மி பண்ணால் அவங்க அங்கே வாங்குறதுக்கு ஸ்டாக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கணும். ஸோ கம்மியான யூசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க இம்போர்ட் பண்ணுறது கம்மியாகும். ஸோ டாலர்ஸ் அந்த வழியாக சேவ் ஆகுது. இந்த மாதிரி சேவ் ஆகும்போது நம்ம இந்தியா வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் இருக்கும்போது நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கோம். சரி, கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு டாலர்ஸை
அந்த டாலர்ஸில் வந்துட்டு எமர்ஜென்சி ஆகிட்டு மக்களுக்கு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் அந்த 7 கோரிக்கைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் யூசேஜ் சேவ் டாலர்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா டாலர்ஸ் இருந்தால் தான் நமக்கு சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டாலர்ஸ் இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும்னா அதுதான் ஒரு ரியாலிட்டி இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்ன விஷயத்தினால இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆயில் நம்ம அந்த 7 இதில் ஆயில் குக்கிங்கானே கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஆயில் கிட்டத்தட்ட 80% இம்போர்ட் தான் நம்ம பண்ணுறோம். 80% இம்போர்ட் பண்ணுறோம்னா எந்த அளவுக்கு டாலர்ஸ் நம்ம வெளியே கொடுத்து ப்ராடக்ட் உள்ள எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 64% வந்துட்டு நம்ம க்ரூட் ஆயில் எடுக்கிறோம் டாலர்ஸில். 64% நம்ம டாலர்ஸில் எடுக்கிறத தாண்டி நம்ம க்ரூட் ஆயில் வந்துட்டு வெளியிலேருந்து 64% வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணுறோமா டாலர்ஸ் கொடுக்கணும் அது. அதுக்கப்புறம் எல்பிஜி 60% எடுக்கிறோம். எல்பிஜினா ஒன்றும் இல்லை, கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ கேஸில் உங்களுக்கு ஃபியூவல் இருக்குல்ல, கேஸ் தானே ஃப்ரீயாக மாறுது. ஸோ அது வாங்குறதுக்கு முன்னாலும் நம்ம காசு கொடுக்கணும். அது மட்டும் நம்ம ஊரில் இருந்து இல்லை, 64% வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு டாலர்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா டாலர்ஸ் பத்தமாக இருக்கும். ஸோ முக்கியமான டைமில் மெடிக்கல் செலவு இல்லை இந்தியாவுக்கு சட்ட மெடிக்கல் செலவு எமர்ஜென்சின்னா அந்த டாலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே போர் நடக்கிறதுனால எல்லா விலைவாசியும் ஏறுது. ஸோ இதனால தான் இந்த ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ 2 அற்புதமான நியூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காகவாவது ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க 300-400 பேர், பட் லைக் பண்ண மாட்டேங்க. ஒரே ஒரு லைக் நான் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.